விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றி கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ஜோதிட யுக சேனல் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று ஜனவரி 7, 2025 பஞ்சாங்கத்தின்படி திதி 4:27 இரவு வரை அஷ்டமி, பின்னர் நவமி, நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் 5:50 இரவு வரை, பிறகு அஸ்வினி யோகம் சிவம் 11:15 இரவு வரை, அதன்பின் சித்தம் கரணம் பவம் 4:27 இரவு வரை, பிறகு பாலவம் 3:27 காலை வரை, பிறகு கௌலவம் சூலம் வடக்கு பரிகாரம் பால். இன்னைக்கு சமநோக்கு நாள் வளர்பிறை. நல்ல நேரம் காலை 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரை, மாலை 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரை, மாலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை. ராகு காலம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரை. குளிகை 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரை. கரணம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரை. சூரிய உதயம் 6:01. சந்திராஷ்டமம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். இன்னைக்கு கிரக நிலவரங்கள் குருவில் ரிஷபத்தில் குரு வக்ரமாக இருக்கிறார், கடகத்தில் செவ்வாய் வக்ரமாக இருக்கிறார், கன்னியில் கேது, சனசில் சூரியன் புதன், மகரத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் எண்ணெய் காப்பு உற்சவரம்பம், அதே மாதிரி ஆழ்வார் திருநகரி, குரங்கணி ஸ்ரீ முத்துமாலியம்மன் மாலையம்மன் புறப்பாடு இருக்குது. இன்னைக்கு ஆலயங்களில் திருநின்றவூர் இதயலேஸ்வரர் கோயில் இதய நோயை வைக்கக்கூடிய உன்னதமான கோயில். இந்த இருதயலேஸ்வரர் கோயில் தன்னுடைய இதயத்திலே ஒருத்தர் ஆலயம் கட்டி அதற்கு கும்பாபிஷேகம் நடத்தி கொடுத்த ஒரு பெருங்கதையுடைய ஒரு சின்ன திருத்தலம் இதயலேஸ்வரர் கோயில். இதயத்தை வைத்தே அந்த இதயேஸ்வரர் வடிவமைக்கப்பட்டது. இந்த ஆலயங்களுக்கு செல்லும் போது இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகும். இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி, அதனால் கண்டிப்பாக கால பைரவரை இன்னைக்கு வேண்டது செவ்வாய்க்கிழமையாக போயிடுச்சு. சிகப்பு துணியில் மிளகு வச்சு நல்லெண்ணெயில் ஊற்றி ஊற வச்சு அந்த முடி போட்டு கட்டி ஊற வச்சு அதன் பிறகு விளக்கில் எண்ணெய் ஏற்றி ஒரு விளக்கில் வச்சு எண்ணெய் அது முழுக்க நிரப்பி நல்லெண்ணெய் ஊற்றி எரிய வைக்கும்போது உங்களுக்கு வருகின்ற கடுமையான துன்பங்கள், காலத்தினால் ஏற்படக்கூடிய சில சிரமங்களையே அது நிவர்த்தி பண்ணக்கூடியதாகவும், கடன் தொந்தரவை நிவர்த்தி பண்ண, எதிரிகளுடைய தொல்லை நிவர்த்தி பண்ண முடியும். காலபைரவரை உங்களை காப்பாற்றுவார். இன்னைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். சந்திரனுடைய அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும். மேஷ ராசிக்காரங்களுக்கு செலவு அதிகரிக்கும். இன்னைக்கு சுப செலவுகளை அது மாட்டிக்கிறது நல்லது. நிறைய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். சுப செலவாக மாற்றிக்கிறது புத்திசாலித்தனம். வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி நிறைய பேர் இந்த அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் ஹோம்ஸ் அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஹோமும் இப்போ வாங்குவீங்க. லக்ஸூரியஸான விஷயங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. நிறைய மாற்றங்களே உங்களுக்கு கொடுக்க போகுது. மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. மேஷராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக முருகனை, திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆகும். ரிஷபராசிக்காரங்க சிந்தனை தெளிவு இல்லாமல் இருக்கிறது. நிறைய பிரச்சனைகளை இன்னைக்கு யோசிப்பீங்க. அதற்கான முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க. நல்ல வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை வழிபாடு, பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நல்லதை கொடுக்கும். மிகப்பெரிய ஏற்றத்தை நோக்கி ரிஷபராசிக்காரங்களும் இந்த ஆண்டு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. திசா புத்திகள் ஏதாவது குரு திசையோ, ராகு திசையோ, சனி திசையோ, எந்த திசையாக இருந்தால் அது யோக திசையா அப்படிங்கிறது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ண தெரியல அப்படின்னா ஜோதிட ஆலோசனைக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதை பற்றி முழுசாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும்.
மிதுன ராசிக்காரங்க பெருமை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய பெருமையை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகுது. பட்டம், பதவி, புகழ், செல்வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் கூடக்கூடிய நாள். உங்கள் கண்ணியமான பேச்சு, கண்ணியமான செயல்கள் மற்றவர்களை ரொம்ப ஈர்க்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் எடுக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக கண்டிப்பாக முருகப்பெருமான, திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபடுறது ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். கடகராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நீங்கள் செயல்படுவீர்கள். மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அனைத்து துறையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாளாக இருக்கு. கடகராசிக்காரங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும். சிம்ம ராசிக்காரங்க சிக்கல்கள் அதிகரிக்கும். சில சிறப்பான தருணங்களை மீட் பண்ண போறீங்க. நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. யோசித்து செயல்படக்கூடிய நாள், உன்னதமான நாள்னு சொல்லலாம். ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை தாண்டி இன்னைக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. நிறைய வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு சிக்கல்களை தீர்க்க சிங்கார விலரை வழிபடுறது, சிங்கார விலரை மனதார வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி சந்திராஷ்டம நாள் அப்படிங்கிறதுனால முக்கிய முடிவுகளும் தொலைதூர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். கன்னிராசிக்காரங்களை ஆதரவு அதிகரிக்கும். முயற்சிகளை வெற்றி கிடைக்கும். சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உத்தியோகத்தில் நல்ல பெயர். வெளிநாடு செல்வீங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறை நல்லாயிருக்கும். துணி வியாபாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கும். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாளாக இன்னைக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கு. கன்னிராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும், மாற்றத்தையும் கொடுக்கும். துலாம் ராசிக்காரங்க உயர்வான சிந்தனைகளால், உயர்வான செயல்களால் உங்களை மற்றவங்க முன்னாடி ஒரு யூனிக்காக காட்டக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி செய்தொழிலில் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உண்டு. லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும். சொந்த பந்தங்களுடைய வருகையினால் மகிழ்ச்சி கிடைக்கும். இப்படி பல வகையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரங்க உதவிக்கரம் நீட்டுவீர்கள். நிறைய பயன்பாடுகளில் ரொம்ப மாற்றங்கள் இருக்கும். நிறைய தேவைகளை நீங்கள் சரி செய்து வருவீர்கள். இந்த உதவி மற்றவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் இப்போ ரெட்டிப்பாகும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கையில் காசு இருக்காத அளவுக்கு பிரச்சனைகள் ஏதாவது கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனாலும் அதை மீறி செய்வீர்கள். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்க வரவு அதிகரிக்கும். செலவு அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாகும். தனுசு ராசிக்காரங்க மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு நீங்கள் நிறைய பாடுபடுவீங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய விஷயங்களும் இன்னைக்கு செய்வீங்க. உங்களுடைய கடவுள் வழிபாடு உங்களை வெற்றிகளை அதிகப்படுத்தும். அதே மாதிரி இன்னைக்கு துணிகரமான செயல்களை, நல்ல செயல்களை இன்னைக்கு செய்வீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இங்கே அற்புதமான நாளாக இருக்குது. தனுசு ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக குரு வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும். குருவாக வெற்றி இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மகர ராசிக்காரங்க ஆர்வம் மிகுதினால ஒரு சில செயல்களில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யோசித்து செயல்படுங்கள். மிகப்பெரிய விஷயங்கள் என்ன என்றால் நாட்டமின்மையால் ஒரு சில கவனக்குறைவுகள் ஏற்படக்கூடியதாக மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. மகரம் என்னைக்கும் சிகரத்தை நோக்கி இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய டர்னிங் அப்படிங்கிறது கொடுக்கும். மகரத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்னைக்கு சொல்லலாம். வழிபாடாக முருகப்பெருமானை, திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுறது நல்லதை கொடுக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு பக்தி அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள். ஆன்மீக பயணங்கள், அதே மாதிரி குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று வருவது போன்ற விஷயங்களை பண்ணுவீங்க. இன்னைக்கு இயற்கையாகவே உங்களுக்கு மனசில் ஒரு இறை வழிபாடு அப்படிங்கிறது வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது. கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடாக விநாயகர் வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும். மீன ராசிக்காரங்க உடல் நலம், மனநலம் அப்படிங்கிறத தேடி வரக்கூடியதாகவும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகக்கூடியதாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். அனைத்து துறைகளிலுமே மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக
நிறைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடியதாகும். சிறு சிறு கவனக்குறைவினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கக்கூடியதாக, இரிட்டேஷன் கொடுக்கக்கூடியதாக, நல்ல மாற்றங்களை கொடுக்கும். மிகப்பெரிய வெற்றியை அடைய நாங்கள் உங்களுடைய கடவுள் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு முக்கியமானது. அனைத்து ராசிக்காரங்களுக்கு அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலங்களும் பெறுவதற்கு எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.